ஒரு சில மணித்துளிகள் நாம் மன்றாடுவோம். தூய ஆவியானவர் நமக்கு சக்தி கொடுக்க வேண்டும். தூய ஆவியானவர் இந்த குழப்பமான சூழ்நிலையில் நாம் தேர்ந்து தெளிந்து இறைவனுக்கு உகந்தவற்றை செய்ய வேண்டும். தூய ஆவியானவருடைய ஆற்றல் நம்மை நிரப்ப வேண்டும் என்று நாம் வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும் என்கிற பாடலை நாம் மகிழ்ச்சியோடு ஒன்றிணைந்து பாடி ஆண்டவருடைய ஆவியானவரை, அவரது கனிகளை, கொடைகளை, வரங்களை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி உள்ளார்ந்த வாஞ்சையோடு அன்னை மரியாளோடு இணைந்த சீடர்கள் ஆவியானவரை பெற்றுக்கொண்டது போல நாமும் இந்த நேரத்தில் ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். உருக்கமாக நாம் மன்றாடுவோம், ஒன்றிணைந்து பாடுவோம். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தீப வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். திருமுழுக்கு உறுதி பூசுதல் வழியாக தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாம் மீண்டும் மறுபிறப்புகளாக, புதிய பிறப்புகளாக ஆற்றலோடு நாம் எழுந்திருக்க வேண்டும். பயத்தில் நடுங்கி கிடந்த அப்போஸ்தலர்கள் மீது, திருத்தூதர்கள் மீது ஆவியானவர் பொழியப்பட்ட போது தைரியத்தோடு ஆண்டவரின் மறைபொருளை, ஆண்டவருடைய நற்செய்தியை அவர்கள் தைரியமாக முழக்கம் செய்தார்கள். எனவே நாமும் சக்தியை பெற, ஆற்றலை பெற, நிறைவான மகிழ்ச்சியையும் தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் பெற நாம் பாடுவோம். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். இணைந்து பாடுவோம். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வரங்கள், கனிகள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தோடு நாம் அன்னை மரியாளோடு இணைந்து நாம் பாடுவோம். வரங்கள், கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழனுமே, வரங்கள், கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழனுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும்,
தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். தொடர்ந்து அந்த ஆவியானவர் நமது உள்மன காயங்களை, உடலில் உள்ள காயங்களை, சமுதாயத்தில் நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்கிற காயங்களை குணப்படுத்த வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். பணி ஓய்வு பெற்றிருக்கும் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் திருப்பலியை இடைவிடாத பெந்தகோஸ்ட் என்று அழைக்கிறார். பெர்பெச்சுவல் பென்டகாஸ்ட். ஒவ்வொரு முறை நாம் திருப்பலியில் பங்கேற்கும் போதும் தூய ஆவியாரை பெறுகிறோம். அவர் நம்மை கிறிஸ்துவோடு ஆழமாக இணைத்து வைத்து அவராகவே நம்மை மாற்றுகிறார் என்கிறார் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட். ஆம், இடைவிடாத ஆவியின் பொழிதல். இந்த ஆவி குணமளிக்கிற ஆவியாக, நலமளிக்கிற ஆவியாக, சுகம் தருகிற ஆவியாக நம்மிடையே நடமாடுகிறார். அன்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கலிலேய கடற்கரையில் உடலோடும் சதையோடும் நடந்து திரிந்து ஆவியினால் உந்தப்பட்டவராக சென்ற இடமெல்லாம் நன்மையையே செய்து கொண்டு சென்ற ஆண்டவர் இதோ நற்கருணையின் வடிவில் நம்மிடையே இருக்கிறார். பேய்களை ஓட்டி நோய்களை குணப்படுத்திய இயேசு ஆண்டவர் இதோ நற்கருணை வடிவில் நம்மிடையே இருக்கிறார். இவரது கடைக்கண் பார்வை பட்டதாலோ, இவரது ஆடையின் விளிம்பை தொட்டதாலோ எத்தனையோ எத்தனையோ பேர் தங்களது நோய்களில் இருந்து குணம் பெற்றார்கள், சுகம் பெற்றார்கள். அதே ஆண்டவர் இன்று நம்மிடையே வருகிறார், நம்மை தொட்டு குணப்படுத்த வருகிறார். இன்று உலகத்தையே ஆட்டி படைக்கிற கண்ணுக்கு தெரியாத இந்த தொற்று நோய் கிருமி, இதனுடைய பாதிப்பு, இவற்றிலிருந்தெல்லாம் நமக்கு விடுதலை தர இந்த இயேசு ஆண்டவர் ஒருவர் மட்டுமே முடியும் என்று நாம் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இந்த ஆண்டவர் திருமுன் அமர்ந்திருக்கிறோம். இவர் நம்மை தொட வருகிறார், இவர் நம்மை தொட்டு குணப்படுத்த வருகிறார். இவர் ஒருவர் மட்டுமே நமக்கு குணம் தர முடியும், சுகம் தர முடியும், நலம் தர முடியும் என்று நாம் உறுதியாக நம்புகிறோம். நமது உடல் நோய்களிலிருந்து, நமது மன நோய்களிலிருந்து, பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து நமக்கு சுகம் தர வருகிறார். நம்மை விடுதலை தந்து நம்மை வழிநடத்த வருகிறார். இந்த நற்கருணை ஆண்டவர் அன்று கண் பார்வை தெரியாத பிறவி குருடனை பார்த்தபோது, தாவீதின் மகனே என் மீது இரக்கம் வையும் என்று குரல் உயர்த்தி கேட்டபோது அவர் மீது இரக்கம் வைத்து அவரை அழைத்து வரச் சொல்லி தனியே அழைத்து சென்று சேற்றை உண்டாக்கி அவர் கண்களிலே பூசி, விரும்புகிறேன் குணமாகு என்று சொன்னார். அதே குணமளிக்கும் இயேசு இப்போது நமக்கும் குணமளிக்க வேண்டும். நமது
உள்ளங்களை, உடலை, நமது இல்லங்களை, இந்த உலகை, இந்த சமுதாயத்தை அவர் பாவப் பிடியிலிருந்து விடுதலை தந்து சுகமளிக்கும் கடவுளாக, நலமளிக்கும் கடவுளாக, அவர் நம்பிக்கையின் கடவுளாக இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இப்போது நமது குரல் எடுத்து அவரை நோக்கி பாடுவோம். குணமளிப்பவரே, குணமளிப்பவரே, என்னை குணப்படுத்தும். குணமளிப்பவரே, குணமளிப்பவரே, என்னை குணப்படுத்தும். எந்தன் இயேசுவே, இயேசுவே, என்னை குணப்படுத்தும். எந்தன் இயேசுவே, இயேசுவே, என்னை குணப்படுத்தும். சுகமளிப்பவரே, சுகமளிப்பவரே, என்னை சுகப்படுத்தும். சுகமளிப்பவரே, சுகமளிப்பவரே, என்னை சுகப்படுத்தும். எந்தன் இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே. என் உடல் வேதனைகள் உன் முன்னால் வைத்தேனையா. எந்தன் கண்ணீரினால் உந்தன் பாதம் நனைத்தேனையா. என் உடல் வேதனைகள் உன் முன்னால் வைத்தேனையா. உந்தன் பாண்டன் கண்ணீரினால் உந்தன் பாதம் நனைத்தேனையா. தாவீதின் மைந்தனே, மனமிரங்கும் ஐயா. உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே. குணமளிப்பவரே, குணமளிப்பவரே, என்னை குணப்படுத்தும். சுகமளிப்பவரே, சுகமளிப்பவரே, என்னை சுகப்படுத்தும். எந்தன் இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே. எந்தன் இயேசுவே, இயேசுவே,
இயேசுவே எந்தன் இயேசுவே. உம் திரு ரத்தத்தினால் என்னை கழுவும் ஐயா, என் நாடி நரம்புகளை வலுப்பெறச் செய்யும் ஐயா. உம் திரு ரத்தத்தினால் என்னை கழுவும் ஐயா, என் நாடி நரம்புகளை வலுப்பெறச் செய்யும் ஐயா. தாவீதின் மைந்தனே, மனமிரங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. இயேசுவே இயேசுவே எந்தன் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எந்தன் இயேசுவே. சுகமளிப்பவரே சுகமளிப்பவரே என்னை சுகப்படுத்தும் எந்தன் இயேசுவே இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே என்னை சுகப்படுத்தும் என்னை சுகப்படுத்தும். இந்த நற்கருணை ஆண்டவர் நம்மை தொட்டு குணப்படுத்துகிறார், நமது நோய்களை நீக்குகிறார், நம்மை தீண்டியிருக்கிற பிணிகளை எல்லாம் போக்குகிறார் என்கிற நம்பிக்கையோடு அவரது ஆசீரை வேண்டி மாண்புயர் கீதம் பாடி நாம் அவரை ஆராதிப்போம். மாண்புயருள்ளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வல்லிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம்.